ஸ்ரீ ராமானுஜர் வரலாறு நிறைவு பகுதி. ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே போற்றி. ஸ்ரீ ராமானுஜர் வரலாற்றில் நேற்று நாம் 96வது பகுதியை பார்த்தோம். இன்று இறுதி பகுதியை பார்ப்போமா? 7ஆம் நாள் விடிந்தது. பெரிய நம்பியின் பாதுகைகளை தொட்டு வணங்கிவிட்டு ராமானுஜர் எம்பார் மடியில் தலை வைத்து படுத்தார். அவரது பாதங்கள் வடுக நம்பியின் மடி மீது இருந்தன. எல்லாம் சரியாக உள்ளதாகவே பட்டது. சீடர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டிருந்தார்கள். அரங்க நகர் வாசிகள் அத்தனை பேரும் சேரன் மடத்தின் வெளியே குவிந்திருந்தார்கள். யாரும் விரும்பாத ஒரு சம்பவம் நடந்துவிடத்தான் போகிறதென்ற அறிந்த துயரத்தின் சுவடுகள் அவர்கள் முகமெங்கும் நிறைந்திருந்தன. சுவாமி, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி உயிருடன் இருப்போம்? இருத்தல் என்பதே சுமையாகிவிடாதா? கண்ணீரோடு கேட்ட சீடர்களை கருணையுடன் பார்த்தார் ராமானுஜர். அப்படி எண்ணக்கூடாது. பிறவி என்பது கர்மத்தினால் வருவது. கணக்கு தீரும்போது யாரானாலும் விடைபெற்றே ஆக வேண்டும். ஆனால் ஒன்று, கிடைத்த பிறவியை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அது முக்கியம். நாம் கட்டி காக்க நினைக்கும் தர்மம் தடைக்க பணியாற்றி இருக்கிறோமா என்பது அதனினும் முக்கியம். இருப்பது பற்றியும் போவது பற்றியும் கவலை கொள்வது ஒரு வைணவனின் லட்சணம் அல்ல. செயல் ஒன்றே நமது சீலம் என்றவர் பராசர பட்டரை அருகே அழைத்தார். பட்டரே, ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். நான் சில காலம் வசித்த வைச்சல தேசத்தில் மாதவாச்சாரியார் என்றொரு அபாரமான ஞானஸ்தர் இருக்கிறார். அங்கே அவரை வேதாந்தி என்று குறிப்பிடுவார்கள். யாரும் இதுவரை வாதில் வென்றிராத பெரும் பண்டிதர் அவர். சொல்லுங்கள் சாமி, அடியேன் என்ன செய்ய வேண்டும்? அரங்கன் சாட்சியாக வைணவ தரிசன நிர்வாக பொறுப்பை உம்மிடம் கொடுத்திருக்கிறேன். ஞானஸ்தரான அந்த வேதாந்தியை நமது சித்தாந்தத்துக்கு திருப்பி பணிக்கொள்ளும். அப்படியே என்றார் பட்டர். ராமானுஜருக்கு பின் சிறிது காலம் எம்பாரின் வழிகாட்டலில் மெருகேறி பொறுப்பேற்று வந்து தரிசன நிர்வாக பணிகளை கவனித்து வந்த பட்டர் தனக்கு பின் பொறுப்பை ஏற்கவிருக்கும் நஞ்சியர் அந்த வேதாந்தத்தின் என்பதை அப்போது அறிந்திருக்க மாட்டார். திருக்கோயில் பணியாளர்களை வரச் சொல்லுங்கள் என்றார் ராமானுஜர். அவர் உருவாக்கிய பணிக்கொத்து ஊழியர்கள் தமது 31வது வயதில் திருவரங்கத்துக்கு வந்து கைங்கரிய பொறுப்பை ஏற்றபோது அவர் உருவாக்கிய சீர்திருத்தங்களின் மகத்தான பெரும் விளைவு அவர்கள். கோயில் கைங்கரியங்களில் அனைத்து ஜாதியினரும் அரவணைத்து முக்கியத்துவம் தந்தவர் அவர். தேசத்துக்கே முன்னுதாரணமாயிற்று அது. வந்துவிட்டீர்களா? ஆம் சுவாமி, இதோ என்று கோயில் ஊழியர்கள் முன்னால் வந்து கரம் குவித்து நின்றார்கள். தன்னலமில்லாமல் பூசல் இல்லாமல் அரங்கன் பணி ஆற்றிய வேண்டியதுதான் முக்கியத்துவத்தை சில சொற்களில் அவர்களிடம் எடுத்து சொன்னார். நீங்கள் வருந்தும்படி நான் எப்போதாவது நடந்து கொண்டிருந்தால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் வருந்தும்படி நான் எப்போதாவது நடந்திருந்தால் அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றார்கள். ஐயோ என்று அவர்கள் பதறி தடுத்தார்கள். இன்னொருவர் வாழ முடியுமா இப்படி ஒரு வாழ்க்கை? ராஜேந்திர சோழன் காலத்தில் ராமானுஜன் பிறந்தார். பிறகு ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வந்தான். 2ஆம் ராஜேந்திரனும் வீர ராஜேந்திரனும் அதிராஜேந்திரனும் அடுத்தடுத்து வந்தார்கள். 1ஆம் குலோத்துங்கன் வந்தான். விக்கிரம சோழன் வந்தான். அடுத்தவன் வந்தான். அவனும் போனான். எத்தனை மன்னர்கள், எத்தனை ஆட்சிகள், நல்லதும் கெட்டதுமாக எத்தனை சம்பவங்கள். எதிலும் சமநிலை உழையாமல், எத்தருணத்திலும் விட்டு கொடுக்காமல், எவர்க்கும் அஞ்சாமல், தன்னெஞ்சு அறிந்ததை தயங்காமல் எடுத்து சொல்லி எல்லா காலங்களுக்கும் சாட்சியாக இருந்து விட்டு கொடுத்து படுத்திருக்கும் பெரியவர். சுவாமி, உங்கள் சொற்கள் எங்களிடம் இருக்கின்றன. என்றென்றும் உங்கள் ஆசியும் இருக்கப் போகிறது.
கோயில் பணிகள் குறைவர நடக்கும் என்று அவர்கள் நம்பிக்கை சொன்னார்கள். சரி, அவ்வளவுதானே என்பது போல அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார் ராமானுஜர். உதட்டில் சிறு முறுவல் ஒன்று பிறந்தது. அந்த புன்னகையே அவரது ஆசியாக இருந்தது. மெல்ல கண்களை மூடிக்கொண்டார். நெஞ்சில் திவ்யம் நிறைந்தது. அது உடையவர் பிறந்த அதே பிங்கள வருடம், மாசி மாதம், வளர்பிறை தசமி திதி, அதே திருவாதிரை நட்சத்திரமும் கூட. சீடர்கள் ஒருபுறம் தைத்திரிய உபநிடத்தில் பிருகுவள்ளி ஆனந்தவள்ளி என்ற பகுதிகளை ஓதினார்கள். திருவாய்மொழி சேவித்தார்கள். கட்டுக்கடங்காத கண்ணீரோடு காரியங்கள் நடைபெற தொடங்கியன. ஞான புத்திரனான அந்த சுவிகார திருக்குறுகை பிள்ளான் அந்திம கிரியைகளை செய்தார். ராமானுஜர் ஒரு தத்துவத்தை நெஞ்சில் சுமந்தார். எளிய பாமர மக்களுக்கான மோட்ச உபாயம். மூச்சிருந்த 120வது வயது வரை தான் நம்பிய வசிஷ்டாத்வைதத்தை சித்தாந்தத்தையும் சரணாகதி என்ற பெருந்தத்துவத்தையும் மட்டுமே போதித்து வந்தார். பேதமற்ற ஒரு பெரும் சமூகம் என்று வண்ணமயமான கனவை தரையில் இறக்கி வைத்து அதை நெருங்க பாதை அமைத்து கொடுத்தார். நிகரற்ற செயல் வீரராக திகழ்ந்து பரவி அடங்கி தனது புத்திரரை அரங்கன் தனது திருக்கோயிலுக்குள்ளேயே 5ஆம் சுற்றில் பள்ளிப்படுத்த திருவுள்ளம் கொண்டான். அது அரங்கனின் வசந்த மண்டபமாக இருந்த இடம். இங்கே ராமானுஜரின் திருவுடலை பள்ளி பதப்படுத்தினார்கள். தான் உகந்த திருமேனியை சுமந்து சென்ற திருப்பெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்துவிட்டு மகிழ்ச்சியுடன் திரும்பியிருந்த கந்தாடையாண்டான் அப்போது மடை திறந்த கண்ணீர் வெள்ளத்துடன் அங்கே உடையவரின் இன்னொரு திருமேனியை சிலையாக பிரதிஷ்டை செய்ய அது தானான திருமேனி ஆயிற்று. தனது சூட்சமத்தில் என்றும் உறங்காத எம்பெருமானாரின் ஞான சுடர் விழிகள் அவரது ஸ்தூலத்திலிருந்து எழுந்த வந்த பொருந்தி ஒளிர்ந்தன. அதே முகம், அதே தோள்கள், அதே பத்மாசனம், அதே தவத்திருக்கோலம். உடையவரின் சீடர்கள் அனைவரும் சந்நிதியில் கரங்கூப்பி கண்ணீரோடு நின்றிருந்தார்கள். அது சொற்கள் கைவிட்ட பெருந்துயரத்தின் தருணம். அத்தனை பேரின் மானசீகத்திலும் அவரது குரல் ஓங்கி ஒலித்தது. அறியவொன்னா பெருந்தத்துவமான பிரம்மத்தின் வெளிப்பாடுகள் 2. ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா. நீ பரமாத்மாவை சரணடைந்து விட்டால் உன் பொறுப்பு அவனுடையது. மோட்சத்துக்கென்று தனியே மெனக்கெட்டு மெனங்கெட அவசியமில்லை. அவன் பார்த்து கொள்வான். வைணவம் அனாதியானது. ராமானுஜர் அத்தத்துவத்திற்கு ஒரு வண்ணமும் வடிவமும் அளித்தார். வையகமெங்கும் அதை பரப்பும் பணியில் வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டார். மனித குலத்தின் மீதான மாசற்ற நேசம் ஒன்றே அவரை செய்ய வைத்தது. தாம் பிறந்த 1000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றும் அவர் வாழ்ந்து நிகரற்ற அப்பெரும் பணியால் தான் ராமானுஜ சித்தாந்தம் இன்னொரு 1000 ஆண்டுகள் தாண்டியும் வாழும். ராமானுஜா, அடியேனை உன் அடியார்க்கு அடியேன் ஆக்குவாயாக. இன்றுடன் ஸ்ரீ ராமானுஜர் வரலாற்று தொடர் நிறைவடைந்தது. மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தொடரில் சந்திப்போமா? ஸ்ரீ ராமானுஜா, அடியேனை உன் அடியார்க்கு அடியேன் ஆக்குவாயாக. பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.